அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது நெஞ்செலும்பு கறி குழம்பு. ஒரு பாத்திரத்தில் பட்டர் பீன்ஸ், நறுக்கி வச்ச கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்து தண்ணி ஊற்றி அடுப்பு ஆன் பண்ணிக்கிங்க. இதில் முன்னாடி கொடுத்துருக்கிற அளவுப்படி நாம் எடுத்து வச்சுருக்கிற மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், வீட்டு குழம்பு மசாலா தூள், நறுக்கிய தக்காளியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா கொதிக்க ஆரம்பித்ததும் மூடி போட்டு 5 நிமிஷம் வேக விடுங்க. காய்கறி வேகும் போதே மிக்ஸி ஜாரில் நறுக்கி வச்சிருக்கிற தேங்காய், சோம்பு, பட்டை சேர்த்து தண்ணி ஊற்றி நல்ல மை போல் அரைச்சி எடுத்துக்கலாம். பாதி வெந்த காய்கறியில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு வேக வச்ச நெஞ்செலும்பு கறியை சேர்த்துக்கலாம். நாம் கறி வேக வைக்கும் போதே உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். மட்டன் வேக வைக்கிறது நம்ம மட்டன் சூப் வீடியோவில் பார்த்தோம். பார்க்காதவங்க ஐ பட்டனில் லிங்க் இருக்குது, பார்த்துக்கங்க. கறி போட்டு ஒரு கொதி வந்த உடனே அரைச்ச தேங்காய் விழுதையும் சேர்த்து கிளறி 10 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிடலாம். கடைசியாக குழம்பு தாளிக்க தாளிப்பு கரண்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் விட்டு பட்டை, சோம்பு, அன்னாச்சிப்பூ, கிராம்பு எல்லாம் போட்டு பொரிஞ்சதும் நறுக்கிய வெங்காயத்தை போட்டு வதக்கி அது கூட கரம் மசாலாவும் போட்டு வதக்கி கருவேப்பிலை போட்டு குழம்புல சேர்த்துக்கலாம். மல்லி புதினா தூவி இறக்கினா சுவையான நெஞ்செலும்பு கறி குழம்பு தயார்.